எல்லோருக்கும் வணக்கம். நான் கீதா அன்பழகன். பேசும் நட்சத்திரங்கள் சேனல் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. முதலில் என்னுடைய குருநாதர் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, வருகின்ற ராகு கேது பயிற்சி பத்தி தான். இந்த ராகு கேது பயிற்சி எப்ப நடைபெற போகுது அப்படின்னு சொன்னா, இந்த வருட இறுதியில டிசம்பர் மாசம் நடைபெற போகுது. ஆனா அது இப்போ நட்சத்திர சாரம் வாங்கி 1 மாத காலம் ஆகிறது. இப்பொழுதே அதனுடைய பலன்கள் நடக்க ஆரம்பிச்சிடும். ராகு கேது பயிற்சி இன்னும் 3 மாதம் கழித்து தான் நடக்கும், அப்பதான் அந்த மாதிரியான பலன்களை ஒருத்தருக்கு தரும் அப்படின்னு சொன்னாலும், இப்பொழுதுல இருந்தே அந்த ஜாதகருக்கு அந்த ராகு கேது பயிற்சியால் என்னென்ன பலன்கள் நடைபெறணுமோ அது அத்தனையும் நடைபெற ஆரம்பிக்கும். ஏன் அப்படின்னு சொன்னா, இப்ப ஏற்கனவே இதுதான் 12 ராசி கட்டம் இல்லையா. இப்ப ராகு கேது ராகு கும்பராசியில இருக்கிறாரு. கும்பராசியில் இருக்கிற ராகு மேல் நோக்கி எல்லா ராசியும் எல்லா கிரகங்களும் இப்படி சுத்தும், மேல் நோக்கி இப்படி சுத்தும் இல்லைங்களா, வலது பக்கமா சுத்தும். ஆனா ராகு கேது இப்படி இந்த சைட்ல சுத்தம், கிழக்கு நோக்கி சுத்தம். அப்படி இருக்கும் பொழுது கும்பத்தில் இருக்கிற ராகு மகரத்திற்கு தான் வருவார். கும்பத்தில் இருக்கிற ராகு மீனத்திற்கு போக மாட்டார். அப்போ கும்பத்தில் இருக்கிற ராகு மீனத்துக்கு வர்றது எப்ப வருதுன்னா 13/11/2026 13ஆம் தேதி 11ஆம் மாசம் 2026 அப்போ வராரு. ஆனா இவர் இப்ப எங்க இருக்காரு அப்படின்னு சொன்னா, கும்பத்தில் தான் இருக்காரு. கும்பத்துல முதல்ல எந்த நட்சத்திரத்துல இருந்தார்? கும்பத்துல ஒரு 2.5 நட்சத்திர பாதங்கள் இருக்கு இல்லையா, 2.5 நட்சத்திரங்கள் 9 பாதங்கள் இருக்கு இல்லையா. அப்போ முதல்ல அவர் பூரட்டாதியில இருந்தாரு. அது குருவினுடைய நட்சத்திரம். குருவினுடைய நட்சத்திரத்துல ராகு இருக்கும் பொழுது குரு போல ராகு செயல்பட்டார். அடுத்து சதயத்துக்கு வந்தார், அவருடைய சொந்த நட்சத்திரத்துக்கே வந்தார். அப்போ ராகு மிகவும் வீரியமாக பலமாக அவர் செயல்பட்டார். இப்போ யார் நட்சத்திரத்துக்கு வந்திருக்கார் அப்படின்னு சொன்னா, அவர் அவிட்ட நட்சத்திரத்துக்கு வந்துட்டார். இப்போ இந்த அவிட்ட நட்சத்திரத்துக்கு எப்ப மாறினார் அப்படின்னா, ஜூன் 30ஆம் தேதியே வந்துட்டார். இப்ப ஜூலை மாசம் ஃபுல்லா போகுது. குறைஞ்சபட்சம் ஒரு 28 நாட்கள் ஆகிட்டது. இந்த 28 நாட்கள்லயே ஜாதகர் அனைவருக்குமே பல மாற்றங்கள் அவர்களுக்கு நடைபெற்றிருக்கும். ஏன்னா இந்த ராகு கேது பயிற்சியால என்னென்ன மாற்றங்கள் ஏற்படணும் அப்படின்னு இருக்கிறதோ அது எல்லாமே இப்பவே மாற ஆரம்பிச்சிருக்கும். ஏன்னா ஒரு கிரகங்கள் தனிச்சு செயல்பட முடியாது. அந்த கிரகங்கள் அது ஏறிய நட்சத்திர சாரம் வழியாகத்தான் அதனுடைய பலாபலன்களை தர முடியும். அப்படி இருக்கும் பொழுது ராகு இப்பொழுது செவ்வாயுடைய நட்சத்திர சாரத்துல ஏறி இருக்கார். செவ்வாயோட நட்சத்திர சாரம் என்பது அவிட்டம். இந்த அவிட்டத்தினுடைய சாரம் ஏறும் பொழுது செவ்வாயான ஒரு சுறுசுறுப்பு, ஒரு முரட்டுத்தனம், ஒரு வேகம், அந்த மாதிரியான ஒரு குணத்தையும், ராகு என்பது ஒரு பிரம்மாண்டம், அந்த மாதிரியான ஒரு கிரகத்தின் தன்மையையும் சேர்த்து இப்ப எல்லா ஜாதகருக்கும் அதனுடைய பலன்களை தர அவர் ஏதுவா இருக்காரு. அதனால இப்பொழுதே ராகு கேதுவோட பயிற்சி பலன் எல்லா ஜாதகருக்கும் நடக்க ஆரம்பிக்கும். 3 மாதம் கழிச்சு ராகு கேது பயிற்சி அப்படின்னு சொல்றது ராசிக்கு தான். இப்ப கும்ப ராசியிலிருந்து மகர ராசிக்கு ராகு கேது மாறிட்டாரு அப்படின்னு சொல்லி எப்ப சொல்லுவாங்க? 13/11/2026 அன்னைக்குதான் சொல்லுவாங்க. ஆனா அது திருக்கணித பிரகாரம். ஆனா இப்போ நாங்க நட்சத்திர சார ஜோதிடம் இல்லையா, அப்போ நட்சத்திரங்கள் தான் பேசும். ராசியை மையமாக கொண்டு எந்த ஜோதிடமும் கிடையாது, எந்த தசாபுத்தியும் கிடையாது. உதாரணமாக ஒரு குழந்தை மேஷ ராசியில பிறக்குது, ஒரு கேதுவோட நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரத்துல பிறக்குதுன்னா, அப்ப அந்த நட்சத்திரத்துடைய தசை எதுவோ அதுதான் முதல் தசை அப்படின்னு சொல்லிட்டு ஜாதகருக்கு குறிப்பிடுவோம். அப்ப நட்சத்திரத்தை பேஸ் பண்ணிதான் தசைகள் வருகிறதே ஒழிய மேஷ ராசியில பிறக்குது அப்படின்னு சொல்லிட்டு செவ்வாய் தசை முதல் தசைன்னு சொல்லிட்டு யாருமே சொல்றது கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது ஒரு பயிற்சி பலனை, ஒரு குரு பயிற்சியா இருக்கட்டும், ராகு கேது பயிற்சியாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் ஒரு கட்டத்திலிருந்து ஒரு கட்டத்தை மாறுகிறது, கும்பத்திலிருந்து மகரத்திற்கு மாறுகிறது அப்படின்னு சொன்னா அது பயிற்சி பலனா ஆகாது. ஒரு நட்சத்திரத்திலிருந்து இன்னொரு நட்சத்திரத்துக்கு மாறுகிறது அப்படின்னா கண்டிப்பாக அது பயிற்சி தான். ஏன்னா ஒரு நட்சத்திரத்தினுடைய தன்மையிலிருந்து இன்னொரு நட்சத்திரத்தினுடைய தன்மைக்கு அந்த கிரகம் மாறுகிறது. அப்படி மாறும் பொழுது
பொழுது அதனுடைய பலன்களும் கரெக்டாக துல்லியமாக ஜாதகருக்கு நடைபெற ஆரம்பிக்கும். இப்ப ராகு மாறி 28 நாட்கள் ஆகிடுச்சு. எந்த நட்சத்திரத்துல வந்திருக்கார்? அவர் அவிட்டம் நட்சத்திரத்துல, செவ்வாயோட நட்சத்திரத்துல அவர் சாரம் வாங்கியிருக்கார். இப்ப இது அவிட்டத்திலே 4 பாதம் இருக்கு இல்லையா? 2 பாதங்கள் கும்பராசியிலும் 2 பாதங்கள் மகர ராசியிலும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூறப்பட்டிருக்கிறது. இது பாரம்பரியம். நாங்க நட்சத்திரத்தை சார ஜோதிடத்துல அதுதான் உயர்நிலை. அடிப்படை என்பது வேதிக் என்கின்ற பாரம்பரிய ஜோதிடம். அது பொதுவான பலனை சொல்லக்கூடியது. ஒரு ஜாதகத்துல நடக்குமா நடக்காதா, ராசி பலன் என்ன, குரு பயிற்சி வந்துருச்சா, குரு பலன் வந்துருச்சா அப்படின்னு சொல்றது ஒரு பொதுவான பலன். எல்லாருக்கும் ஒரே மாதிரி சொல்லக்கூடிய பலன். மகர ராசியில பிறந்தவங்க எல்லாருமே கோடீஸ்வரன் ஆகிறதும் இல்லை, எல்லாரும் பிச்சைக்காரனா இருக்கிறதும் இல்லை. ஆனா பொதுவா என்ன சொல்லுவாங்க, இந்த 2 மணி நேரத்துல பிறக்கிற எல்லா குழந்தைக்கும் ஒரே ஜாதகம், ஒரே தசா புத்தி அப்படின்னு சொல்லிட்டு பலனை சொல்லிடுவாங்க. எல்லா பலனும் ஒன்ன போல, ஒருத்தரை மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க. ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்கு ஒரு தனித்தன்மை உண்டு, தனி ஜாதகம் உண்டு. 1 நிமிட இடைவெளியில் பிறக்கிறவங்களுக்கு கூட தனி ஜாதகம் உண்டு. இதுதான் உயர்கணித சார ஜோதிட முறை, உயர்நிலை ஜாதகம். சரிங்களா? இப்போ கும்பராசியில் இருக்கிற அந்த அவிட்ட நட்சத்திரம் 9 பாதத்துல பிரிக்கப்படும். அது மிகவும் துல்லியமாக வரக்கூடியது. இப்ப உங்க பாரம்பரிய பிரகாரம் பார்த்தாலே 4 பாதத்துல வருது இந்த அவிட்ட நட்சத்திரம். இப்போ சதயத்துல இருந்து கும்பராசியில் இருக்கிற சதயத்துல இருந்து ராகு பகவான் இப்ப அவிட்டத்துக்குள் முதல் பாதத்துல வந்துட்டார். அப்போ அந்த வந்த போது இந்த செவ்வாயனுடைய தன்மையில ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரி பலனை தரப்போறார் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல இவர் இங்க கும்பத்துல இருக்கிற ராகு அவிட்டத்துல லாஸ்ட்ல இங்க வந்திருக்காரு. அடுத்து அவிட்டத்திலேயே தான் மகர ராசிக்கு போக போறாரு. மகர ராசிக்கு அவிட்டத்துல போறாரு வழிய அவிட்டத்துல இருந்து திருவோணத்துக்கு போல. திருவோணத்துக்கு போகும் பொழுதுதான் மகர ராசியில இருக்காரு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஆனா இந்த அவிட்டத்திலேயே இருக்கும் பொழுது அவருடைய நிலையை அவர் மாற்ற மாட்டார். ஏன்னா அவர் செவ்வாய் போலதான் செயல்படுவார். மகர ராசிக்கு வந்ததுனால சனி போல செயல்பட மாட்டார். சனியினுடைய தன்மை வருமா? வராது. ஆனா சனியோட வீட்டுல ராகு இருக்கிறதுனால கொஞ்சம் வீரியம், யார் வீட்டுல இருக்கார் அப்படின்ற ஒரு தன்மைக்காக அப்படி சொல்லலாம். ஆனா அவர் யார் போல செயல்படுவார் அப்படின்னும் பொழுது அவர் செவ்வாயை போலதான் செயல்பட ஆரம்பிப்பார். அது எவ்வளவு நாட்கள் இருக்குது அப்படின்னா இன்னும் ஒரு 127 நாட்களுக்கு, கிட்டத்தட்ட 4.5 மாசமும் இந்த அவிட்ட நட்சத்திரத்தில் தான் இருப்பார். அதுக்கப்புறமா திருவோண நட்சத்திரத்துக்கு ராகு பகவான் மாறுவார். இப்போ ராகு கேது பயிற்சி வருது இந்த இன்னும் 3 மாசம் கழிச்சு அப்படின்னாலும் இப்பொழுதே ராகு கேது பயிற்சியோட பலனை ஜாதகர்கள் அனுபவிப்பார்கள். ராகு தன்னுடைய தன்மையை மாற்றி கொண்டிருக்கிறார். அதாவது தன்னுடைய சுய சதயத்தில இருந்து, தன்னுடைய சுய தன்மையில் இருந்து செவ்வாயின் தன்மையும் சேர்த்து பலனை தரத்துக்கு ராகு தயாராகிவிட்டார். இப்ப எப்படி இருக்குது பலன்கள் அப்படின்னு பார்ப்போம். 9 ராசிகளுக்கு முதல் நம்ம தனுசு ராசிக்கு எப்படி இருக்குது இந்த ராகு கேது பயிற்சி, அவர் எந்த மாதிரியான பாவ தொடர்பை கொண்டிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ தனுசு ராசிக்கு இந்த கும்ப வீட்டுல சதய நட்சத்திரத்துல இருக்க ராகு அவருக்கு 3ஆம் வீடா வராரு. அதுக்கு அடுத்து திருவாதிரை மிதுன ராசி அவருக்கு 7வது வீடா வருது. அடுத்து துலாம் ராசி அவருக்கு 11ஆம் வீடா வருது. அப்போ தனுசு ராசிக்கு 3, 7, 11 என்ற பாவங்களை இயக்கிறதுக்கு ராகு செவ்வாய் சாரத்துல இருக்காரு, பயணத்தை மேற்கொண்டு விட்டார். அப்போ இப்ப எப்படி இருக்கும் அப்படின்னுக்கா, இப்ப ஒற்றைப்படை பாவங்கள் தொடர்பு கொள்ளும் பொழுது 3, 7, 11 அப்படின்னும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். மிதமான வருமானம் வரும், ஒரு பிரச்சனை இல்லை, ஆரோக்கியத்துல பிரச்சனை இல்லை, ரொம்ப நல்லா இருக்குது இந்த பயிற்சி. 3 என்பது நிறைய மாற்றங்கள், நிறைய விஷயங்களை மாறுவாங்க. இப்ப நல்லா தொழில் சார்ந்த மாற்றங்கள் ஏற்படும், வேலையில மாற்றம் ஏற்படும், இல்ல பிசினஸ் பண்றாங்கன்னா அந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறுவாங்க, இல்ல இவங்களுக்கு டிரான்ஸ்பர் வந்துடும், இல்ல வீடு மாறுவாங்க. இந்த மாதிரி நிறைய மாற்றங்களை தரக்கூடிய இடத்துல ராகு கேது பயிற்சி ஆகிறார். அடுத்து அவர் பயணங்கள், வேலையை ஊர்களுக்கு எல்லாம் போறாங்க, சின்ன சின்ன ஊரு, இந்த மாதிரி பயணங்கள், குறுகிய தூர பயணங்கள்லாம் இப்ப இந்த பயிற்சி தனுசு ராசிக்காரங்க செய்வாங்க. அடுத்து கலத்திரகாரன், திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்துல இருக்கு. கண்டிப்பா அந்த மாதிரி நீங்க முயற்சி செய்வீங்க அப்படின்னு சொன்னா இந்த திருமணம் நடக்கும். அதுவும் பெண்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டம் மிக மிக உன்னதமான காலம் திருமணத்துக்கு. அதனால ஏன்னா செவ்வாய் என்கிற கலத்திரகாரனுடைய சாரம் வாங்கி
இந்த ராகு தன்னுடைய பெயர்ச்சி 3-7-11 தொடர்பு கொள்ளும் பொழுது திருமணம் ஆகாத ஆண்களை விட பெண்களுக்கு 100% திருமணம் நடக்கிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் உண்டு. ஒருவேளை உங்க சுய ஜாதகம் தடுத்தாதான் திருமணம் நடக்கிறது நிற்கும். ஆனா இந்த பயிற்சியால திருமணம் தடைப்பட்ட எப்பேற்பட்ட தடையாக இருந்தாலும் திருமண தடை நீங்கிடும் அப்படின்றது இந்த பயிற்சியை சொல்லலாம். உங்க சுய ஜாதகத்துல எப்படி இருக்குன்னு ஒரு முறை பாத்துக்கோங்க, சரிங்களா? அடுத்து லாபம் ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க என்ன பிசினஸ் பண்றீங்க, என்ன செய்றீங்க அப்படின்னு சொன்னாலும் அதுல ஒரு லாபத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும், சரிங்களா? கண்டிப்பாக இந்த பயிற்சி உங்களுக்கு உடல்நிலையில எந்த பிரச்சனையும் இருக்காது. பொருளாதாரம் மிதமான அளவு இருக்கும். திருமணம் ஆகாதவர்கள் திருமணம் நடக்கும். டிரான்ஸ்பர் வராதவர்களுக்கு டிரான்ஸ்பர் வரும். பயணம் வேணுன்றவங்களுக்கு பயணம் ஏற்படும். எல்லா விஷயத்தையும் நல்லா உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்புல இந்த பயிற்சி இருக்கிறது, சரிங்களா? நன்றி, வணக்கம்.